இந்த ப்ரொஃபஷன் நான் சூஸ் பண்ணேன், எனக்கு பிடி நான் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது, அதை நான் சொன்னேன்ல, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட சில சமயம் மக்கள் நடந்துக்கணும். அது நடந்துக்க மாட்டாங்க. அறிவோட நடந்துக்கணும்னு சொல்றீங்க. சில இடங்கள்ல சில கேள்விகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பர்சனலாக எனக்கு என் பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர். நான் நடிக்க வர்றேன், அவங்களுக்குமே இது புதுசு. அண்ட் நமக்கு சாலிடாக அந்த மந்த்லி இன்கம்லாம் இருக்காது. அவங்களுக்குமே என்ன பண்ற நீ, ஏன் என் படம் எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, நீ நடிக்கிறியா அதேதான் அது எல்லாமே இருக்கும். அது கொஞ்சம் கேட்கறத தவிர்த்துக்கணும் மக்கள். லைக் அவளுக்கு பிடிச்சத பண்ணட்டும் அப்படின்னு அவங்க சொல்றதுனால சரி ஓகே ஃபைன். ஆனா அந்த மனப்பக்குவத்துக்கு அவங்க வர்றதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ரகிள் கோத்ரூ பண்ணிப்பாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. நம்ம ஏன் அவங்களை அந்த பொசிஷன்ல போடணும் அப்படிங்கிறதுனால நான் எப்ப கேட்டாலும் யாராவது அதை கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு அப்போ இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல? கண்டிப்பா இருக்கும். கேட்கறவங்க வீட்டுல உண்மையில பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்காங்களோ அப்படிதான் தோணுது. இந்த ஜேர்னி எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு? எல்லாருக்கும் இதே ஜேர்னி தான். நான் நடிக்கணும்னு வந்தேன், கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னென்னவோ பண்ணேன் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். ஸோ அது மாதிரி என்னோட கதையும் ஒரு கதை தான் பார்க்குறேனே தவிர, ப்ரிவிலேஜ் இருந்தது. என்னால் இங்கே வாடகைக்கு வீடு எடுத்து தங்க முடிஞ்சுது, என்னால் 3 வேளை சாப்பிட முடிஞ்சுது. அது கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. ஸோ அப்போது எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்தது. எல்லாருக்கும் இருக்கிற அதே கஷ்டம் தானே தவிர எனக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு நான் பார்க்கல. கைதி நடந்துச்சு, கைதி நடந்தோடனே சரி ஓகே ஃபைன் செட். இதுக்கப்புறமேலே நான் ஆடிஷன் போக தேவையில்லை, அடுத்தடுத்து ரோல்ஸ் வந்துடும், எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண போறேன்னு நினச்சேன். சம்மந்தமே இல்லாமல் கோவிட் வந்துச்சு, எல்லாமே மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ அப்போ நான் மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தட்ஸ் வேர் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவோம். ரிசல்ட் என்ன வருது வரலங்கிறது மேலே பெரிய ஆசை வச்சுக்க வேணாம். ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுவோமோ, உங்களுக்கு அந்த ஃபியர் எவ்வளோ இருந்திருக்கு? அதை எப்படி நீங்க பேட்டில் பண்றீங்க? ரிசல்ட் என்ன வருது வரல அப்படிங்கிறது நம்ம கையிலே இல்லை. இப்போ யூடியூப்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி சல்வார் போட்டுட்டு லெகின் போட்டுட்டு ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணா இருக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாடர்னா போட்டாலோ இல்ல பாடிலி அட்டானமின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன ட்ரெஸ் பண்றேன், நான் எப்படி என்ன வெளிப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஜெண்டர். எல்லாருக்குமே அது இருக்கு. ஸோ அதை மதிக்கிறதுக்கு ஃபெல்லோ பீப்புள் யாரா இருக்கட்டுமே, இன்ஸ்டாகிராம்ல இருக்க எல்லாருமே கத்துக்கணும், ஃபெல்லோ பீப்புளும் கத்துக்கணும். அண்ட் அப்படி வர்ற கமெண்ட்ஸை இக்னோர் பண்றது தான் ஒரே விஷயம் நான் பாக்குறேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம போடுற பர்டிகுலர் போட்டோக்கு நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், திஸ் டசன்ட் லுக் லைக் யூ, பையன் மாதிரி இருக்க, பொண்ணு மாதிரி இருக்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுவேன். அண்ட் தென் டெலிட் பண்ணிடுவேன். அப்படி யாராவது வந்தாங்கன்னா பிளாக் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். சிம்பிளா வச்சுக்கிறீங்க. நம்மளோட ஒப்பீனியன், நம்மளோட மொராலிட்டி, இது எல்லாமே வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அதனால ஐ கீப் இட் சிம்பிள். இது சிம்பிளான்னு தெரியல, இப்படி வச்சுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணுது.